தமிழ்நாட்டில் இரட்டை இலை போட்டியிடுவதாக ஒரு மாயையை உருவாக்கி பாஜக தான் போட்டியிடுவதாக செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்தார். திருப்பெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட நந்தம்பாக்கம், சிறுகளத்தூர், பூந்தண்டலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், மத்திய ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் மணி ஆகியோர் திறந்தவெளி ஜீப்பில் சென்று வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக கும்பல் தமிழ்நாட்டில் எடப்பாடி போர்வையில் வந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இரட்டை இலை போட்டியிடுவதாக மாயையை உருவாக்கி பாஜக தான் போட்டியிடுவதாக விமர்சித்தார். எப்படி வட மாநிலங்களில பாஜக ஆட்சி நம்முடைய பெண் பிள்ளைகள் படிக்க கூடாது, நல்ல உடை அணியக்கூடாது, ஆண் பிள்ளைகள் ஷூ போடக்கூடாது, நடமாடக்கூடாது, பைக்ல போகக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்களோ, அந்த கும்பல் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி போர்வையில வந்திருக்காங்க. எல்லாரும் நிப்பாங்க. இங்க வந்து ரெட்டெல்லாம் நிக்கல, அது ஒரு மாயை, பிஜேபி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இரட்டை இலை போட்டியிடுவதாக ஒரு மாயையை உருவாக்கி பாஜக தான் போட்டியிடுவதாக செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்தார். திருப்பெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட நந்தம்பாக்கம், சிறுகளத்தூர், பூந்தண்டலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், மத்திய ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் மணி ஆகியோர் திறந்தவெளி ஜீப்பில் சென்று வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக கும்பல் தமிழ்நாட்டில் எடப்பாடி போர்வையில் வந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இரட்டை இலை போட்டியிடுவதாக மாயையை உருவாக்கி பாஜக தான் போட்டியிடுவதாக விமர்சித்தார். எப்படி வட மாநிலங்களில பாஜக ஆட்சி நம்முடைய பெண் பிள்ளைகள் படிக்க கூடாது, நல்ல உடை அணியக்கூடாது, ஆண் பிள்ளைகள் ஷூ போடக்கூடாது, நடமாடக்கூடாது, பைக்ல போகக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்களோ, அந்த கும்பல் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி போர்வையில வந்திருக்காங்க. எல்லாரும் நிப்பாங்க. இங்க வந்து ரெட்டெல்லாம் நிக்கல, அது ஒரு மாயை, பிஜேபி இருக்கிறது.